அதுக்கு அர்த்தமே இல்ல. தயவு செஞ்சு நீங்க இனிமே என்ன அண்ணின்னு கூப்பிடாதீங்க. அக்கா, இப்ப நடக்கிறத வச்சு எதையும் யோசிக்காதீங்க. சில விஷயம் நம்ம பார்வைக்கு தப்பாதான் தெரியும். அவர் தாலி கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. இனி நான் அவரை மனசார கூட நினைக்க கூடாது. நினைக்கவும் மாட்டேன். அண்ணி, அண்ணனோட உயிர் நீங்க. அது உங்களுக்கு புரிய போற நாட்கள் ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்ல. உங்களை பிரிக்க அஞ்சலியால இல்ல, அந்த ஆண்டவனால கூட முடியாது. அக்கா, ஒரு விஷயத்தை நீங்க நம்புங்க. நான் முட்டாள் முத்தல். இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்படி கூப்பிட்டப்போ அன்னைக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சுல? இதுக்குதான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு நீங்க தான் அவங்க மனைவின்னு தெரியாது. அதான் முட்டாள்னு சொன்ன. இப்பவாது தெரிஞ்சுதான் முத்தழகு. நம்பியிருந்தவன் என் பூமி. எனக்கு ஒண்ணுனா அவன் தாங்கவே மாட்டான். என்ன அவ்வளவு நேசிச்சவன் உங்களை நேசிக்க முடியுமா? நடிக்கலாம், அன்பு இருக்கிற மாதிரி ஏமாத்தலாம். ஆனா உண்மையா உங்களை அவன் நேசிக்கவே முடியாது. இனிமே அவனா உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீங்க பேசாதீங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க முத்தழகு. அவன் என்ன சொன்னாலும் இனிமே நம்பாதீங்க. ஏன் நீங்க அவனோட மனைவி மாதிரின்னு கூட சொல்லுவான். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, புரியுதா? அவனை விட்டு விலகிடுங்க. நம்பி இருக்க கூடாது. சமைக்கிறப்ப அழக்கூடாதுங்க. சொன்னா கேளுங்க. உங்க உள் மனசுக்கு தெரியும் நான் நல்லவன். அதை உங்களுக்கு புரிய வைக்க தான் நான் முயற்சி பண்றேன். சின்ன வயசுல நமக்கு கஷ்டமான விஷயத்த ஆனா அந்த கல்யாணமே பொய்யுங்க. இங்க பாருங்க, பண்ண பிறகு நான் அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையை அவ உருவாக்கிட்டா. ஆனா அதெல்லாம் முடிஞ்ச கதைங்க. நீங்க தான் என்னோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே. இப்ப சொல்றீங்கல்ல, தயவு செஞ்சு இங்க போங்க. இந்த வீட்ல எதுவுமே ஒழுங்கு இல்ல. ஏண்டா பூமி, எங்க இருந்துதான் அஞ்சலி வந்தா? உன் வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறவங்க நிம்மதியை பாழாக்கணும்னு பிறந்திருக்காளா? அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நீ போய் உன்னோட வேலையை மட்டும் பாரியா? மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா காலம் கலிகாலம் நம்மள குற்றவாளி ஆக்கிடும். நீ போ. அந்த அஞ்சலிக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு. காபி தரையில கொட்டுது. ஐயோ, நான் கவனிக்கவே இல்ல. ஏதோ யோசனையில இருந்துட்டேன்.